சஹாபாக்கள் பெருமானார்த்தை எப்போது ரசூலுல்லாஹி பார்த்தாலும் என்ன சொல்வார்கள்? ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ், என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொல்வார்கள் என்றால், அன்பர்களே சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்கள்? பெருமானாரும் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்றாங்க, புகாரி ஷரீஃபில் வருது ஹதீஸ், திரும்ப திரும்ப சொல்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் தான் இந்த ஈமானுடைய வேர். நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி இதுவெல்லாம் நபியின் நேசத்திற்கு மேல் தான் அமைக்கப்பட்டுள்ளது. நம்மள்ட்ட தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ்ஜி இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால், அவர்களுடைய காதல் நம்முடைய கல்புகளில் இல்லை என்றால், நம்முடைய தொழுகையும் வீணா போயிடும், நோன்பும் வீணா போயிடும், ஜகாத்தும் வீணா போயிடும், ஹஜ்ஜும் வீணா போயிடும். எல்லா இபாதத்தையும் அல்லாஹ் தூக்கி ஒதுக்கி வச்சிருவான். நபியை நேசிக்கவில்லை என்றால், நபியுடைய காதல் நம்முடைய கல்புகளில் இருக்கவில்லை என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இருக்கு பாருங்க, நம்முடைய கல்புகளில் நிரம்பி இருக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய கல்புகளில் நிரம்பி இருக்கு. இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவருடைய கல்புலையும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் இருக்க வேண்டும். அதைதான் குர்ஆனும் வலியுறுத்துகிறது, பெருமானாருடைய ஹதீஸும் வலியுறுத்து. பெருமானார் என்ன சொல்றாங்க? லா யுமினு அஹதுக்கும், புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யாரும் மூமினாக மாட்டீர்கள், மூமினாக முடியாது. ஹத்தா எதுவரை என்றால், ஹத்தா அக்கூன அஹப்ப இலைஹி மிவ் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மைன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் நண்பர்களே? உங்களில் யாரும் உண்மை மூமினாக ஆக முடியாது உங்களிடத்தில் நான் மிகவும் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை, அதாவது என்னை நீங்கள் மிகவும் நேசிக்காத வரை நீங்கள் மூமினாக முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்ல வராங்க ரசூலுல்லாஹ்? சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் எந்த அளவு நேசிக்க வேண்டும்? மிவ் வாலிதிஹி, தன் தந்தையை விட, ஓ வலதிஹி, தன்னுடைய பிள்ளையை விட, வன் நாசி அஜ்மைன், அகில உலக மக்களை விட என்னை நேசிக்காத வரை நீங்கள் மூமினாக முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் நேசம் இருக்க உங்கள் பிள்ளைகளுடைய நேசம் விட அதிகம் இருக்க வேண்டும், என் நேசம் உங்கள் பெற்றோர்களின் நேசத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வன் நாசி அஜ்மைன், அகில உலக மக்களை விட என் நேசம் உங்களுடைய கல்புகளில் என்ன செய்திருக்க வேண்டும்? குடிகொண்டிருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ். அன்பர்களே, நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக நடந்தால் அவர்களை ஒரு காலமும் விடக்கூடாது. தொழுகாம இருக்கிறாரு, விட்டு கொடுக்கூடாது. அன்பர்களே, நாம இறக்கப்படுவதாக கருதுகிறோம், அவன் நரகத்துக்கு போறதுக்கு நாம வழி செய்யறதா ஆயிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்கள் இந்த மார்க்கத்திற்கு முரணாக போவார்களே ஆனால், அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுக்கு எதிராக நடப்பார்களே ஆனால், நிச்சயம் அவர்களை நாம் தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும்.